அடுத்த அதிரடிக்கு அதிமுக தயாராகிறது அப்படின்னு சொல்லலாமா, இல்ல ரொம்ப ஓவரா ரீட் பண்றோமா இது? எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முடிவுகள்ல உறுதியா இருப்பதாகத்தான் தெரியுது. அதாவது பாஜக கூட்டணி இல்லைங்கிறதுலையும் கட்சியை ஒருங்கிணைப்பது இல்லை, அவருடைய தலைமையை மட்டும் அவர் தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற அவருடைய முடிவில் அவர் உறுதியா இருக்கிறாரு. இதுக்கு முன்பு அவர் கூட்டிய மாவட்ட செயலர்கள் கூட்டம் அல்லது தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் என்கிற பெயரில் அப்படி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டா இல்ல, அதுக்கு பிறகு அறிவிச்சார் இல்லையா மாவட்ட செயலர்கள் கூட்டம்னு சொல்லிட்டு. அந்த அப்படி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அதுல சில முடிவுகள் எடுக்கப்பட்டால் அதுக்கு அந்த லீகல் வேலிடிட்டி இருக்காது. அவர் அடுத்த லீகல் ஃபைட்டுக்கு தயாராகிறாரு அல்லது அடுத்த போராட்டத்துக்கு தயாராகிறாரு. என்ன முடிவு எடுக்க போறாங்க லீகல் வேலிடிட்டி வர அளவுக்கு? இல்ல, என்ன முடிவுகள் எடுத்தாலும் அவர் செயற்குழு என்று ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதுல ஒருவேளை அது என்னுடைய யூகம், பாஜகவோடு கூட்டணி எந்த காலத்திலும் இல்லை, அதே போல கட்சியிலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் எந்த காலத்திலையும் கட்சியில சேர்த்தப்பட மாட்டார்கள் என்று பல முடிவுகளை உறுதியாக இறுதியாக அவர் எடுக்கிற பட்சத்துல மேற்கொண்டு யாரேனும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பிரச்சனைகள் செய்து அதுல ஏதேனும் பின்னால சட்ட சிக்கல்கள், நீதிமன்ற சிக்கல்கள், இவருடைய தலைமைக்கு ஒரு கேள்விக்குறி இப்படி எல்லாம் வருகிற பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு செயற்குழு கூட்டம், அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவு இது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் எடுத்த முடிவு அல்ல, மாவட்ட செயலாளர்கள் என்று சில பேர் கூடி எடுத்த முடிவுகள் அல்ல என்பதற்காகத்தான் அவர் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறார். இது ஒன்று. இரண்டாவதாக, இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பொழுது பார்த்தீங்கன்னா 87 இறந்தாரு, 89 அம்மா வெற்றி பெறுகிற கட்சியினுடைய தலைவராக உருவெடுத்தார், 91 ஆட்சி அமைஞ்சது. ஆனா இங்க அம்மா மறைஞ்சது 2016. இப்ப 26 எலெக்ஷன் வந்ததுன்னா 10 வருஷம் ஆகுது, ஒரு டீகேட், ஒரு யுகம். அடுத்து இதுவரைக்கும் 8 ஆண்டுகள் ஆயிருக்குது, 10 தேர்தல்கள் ஆயிருக்குது, எதுலையுமே ஒரு பெரிய வெற்றி என்பது இல்லை. அப்ப அந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கிற வியூகங்களையோ அல்லது அந்த வாக்குகளை பெறுகிற வல்லமையையோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, மேற்கொண்டு இந்த பிரச்சனை வளர்கிற பட்சத்தில் தன்னுடைய தலைமைக்கு அது ஆபத்தாக வரலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பயணிக்கிற ஒரு 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் இப்படி கட்சி ஒருங்கிணைக்கப்படணும் என்று வலியுறுத்துகிற பொழுது திரு வேலுமணி போன்றவர்கள் கோவையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜக கூட்டணி வேண்டும் என்று அந்த அழுத்தங்கள் கொடுக்கிற பொழுது ஏதேனும் பாஜக ஒருவேளை பின்புலத்தில் இருந்து சில பிரச்சனைகள் இந்த இயக்கத்துக்குள்ள வரலாம், அதற்கு தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார். ஆனா இது எல்லாமே அவருடைய நோக்கம் தலைமையை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்குது. நீங்க வெற்றி பெறுகிற வகையில கட்சி இருந்தா யாருமே அவருடைய தலைமையை கேள்வியே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன வியூகங்கள் அமைத்து உங்களை தலைமையை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னாலும் கொடுக்க முடியாவிட்டால், இப்ப நீங்க சொல்றதுமே அந்த அவசர செயற்குழுவுல இந்த தீர்மானம் தான் போட போறாங்கன்றது உங்களுடைய யூகம். அவங்க வேற ஏதாவது கட்சியில நடவடிக்கைகள் கூட எடுக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்ல, என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை உறுதிப்படுத்தி கொள்கிற நடவடிக்கையாக, எதிர்காலத்தில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் வந்தால் தன்னை தற்காத்துக் கொள்கிற நடவடிக்கையாகத்தான் இருக்குமே ஒழிய எந்த விதத்திலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி அமைப்பதற்காகவோ இந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகவோ ஒருங்கிணைப்பு அது மாதிரி எல்லாம் எதுவுமே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெரிய அளவில் எதுவும் தெரியல. அப்போ இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது அப்படின்னா, இதே செயற்குழுல அந்த கூட்டத்துல இப்ப இணைப்பு விரும்புவர்களுடைய குரலும் ஒலிக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்போ இல்ல, இணைப்பு விரும்பும் என்றவர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி தனியாக சில கருத்துக்களை பேசியிருக்கார். அவர்களிடத்துல சொன்னது என்னன்னா, பாஜக கூட்டணி வேண்டாம் என்று உங்களோடு எல்லாம் கலந்து பேசி நாம் ஒன்றாகத்தான் முடிவெடுத்தோம். அதே போல ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கணும்,
சசிகலாவை கட்சி விட்டு நீக்கணுங்கிறதையும் நாம் ஒன்றாகத்தான் பேசி நம்ம வந்து முடிவெடுத்தோம். இப்போ ஏதோ நான் தவறு செய்து விட்டதை போலவும் நீங்கள் எல்லாம் வந்து இதை வேண்டாம் என்று சொல்லி நான் அதை மறுத்து செயல்பட்டதை போலவும் நீங்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று தனிப்பட்ட முறையில் அவர் வருத்தப்பட்டு பேசியதாக எனக்கு சில தகவல்கள் வந்து வருது. அப்ப மீண்டும் நீங்க எடுத்த முடிவுகள்ல இருந்து பின் வாங்காதீங்க. பாஜக கூட்டணி வேண்டாம், அதே மாதிரி இந்த கட்சியில யாரையும் ஒருங்கிணைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதே போலவே நாம் பயணிக்கலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனா இவர்கள் எல்லோரும் யாருகிட்ட சொல்றாரு? அவரோட ஸ்டாண்ட் அதுதான்றது ரொம்ப தெளிவா இருக்கு. நான் கேட்பது அப்போ இந்த பதிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேக்குறேன். அவங்களோட மூவ் என்னவா இருக்கும்? இப்போதைக்கு இந்த 24ஆம் ஆண்டு முடிகிற வரைக்கும் இது அப்படியே டிஸ்கஷன்லயே கொண்டு போவாங்க. மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு அந்த இன்டர்னல் ப்ரூவிங் வந்து வரும் இல்ல. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற்று விடுவோம் என்று உறுதியாக நம்புவது ஒரே விஷயத்துலதான். திமுக அரசால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்பு வருகிற பொழுது, இந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டு விடும் என்கிற நிலை வருகிற பொழுது அந்த மாற்று கட்சியாக அதிமுக வாக்களிப்பார்கள். இந்த ஒன்றுதான். இப்ப இருக்கிற தேமுதிக கூட்டணியில் இருக்குமா தெரியாது, புதிய தமிழகம் கூட்டணியில் இருக்குமா தெரியாது. அப்ப தன்னுடைய பலத்தில தேர்தல் களத்துல வென்ற அதிமுக திமுகவுடைய பலகீனத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்கிறார். ஆனால் அது வெற்றி தருமா, அது வெற்றி தராது என்கிற நிலை வருகிற பொழுது இது இன்னும் வலுவடையும். ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு எதுவும் பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு நீங்க கருதுறீங்க. நான் திரு கலை அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இணைப்பு பற்றி பேச்சுகள் ஓடுது. திரு கேசிபி அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் இல்லை, யாரையும் இணைக்க போறதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுறதுக்கு தான், ஒரு சட்டப்பூர்வமான தீர்மானத்தை போடுறதுக்கு தான் இந்த செயற்குழுவே அப்படின்னு. அப்படியா? இல்லை, இந்த தொகுதி வாரி ஆய்வு கூட்டங்கள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ அவங்க என்னென்ன முஸ்தீபுகளுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்து இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க அவசரமாங்கிறது எனக்கு தெரியல. அவசர கூட்டம் கூட்டுறாங்க, அது எக்ஸ்பாண்டட் பாடியாக கூட்டுறாங்க. செயற்குழு உறுப்பினர் அல்லாத எம்எல்ஏஸ் பலரையும் வர வைக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்கு. தொடர் தோல்விகளை சந்திச்சு இப்ப கட்சியை என்ன பண்றது, அடுத்து எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கட்சிகள் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிவிக்கிறாங்க, அப்புறம் அதை ரத்து பண்றாங்க, அப்புறம் ஒரு செயற்குழு அறிவிக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்விகளுக்கான வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இல்லையா? அது ஒரு கிளியர் கட்டா இல்லாத மாதிரி. நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிக்கல, அறிவிச்சாங்க. அவங்க 9ஆம் தேதி அறிவிச்சது மாவட்ட செயல் அதிகாரிகள். அது மாதிரி இல்லை மாவட்ட செயலாளர்கள் இல்லை, நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை தான் அவங்க அறிவிச்சாங்க. அதுல மாவட்ட செயலாளர் அறிவிச்சது எனக்கு தெரியும். மாவட்ட செயலாளர் தான் சார், மாவட்ட செயலாளர், முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இருப்பாங்க சார். அது பிறகு அவங்க யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் செயற்குழு கூட்டப்பட வேண்டும். அதுக்கு இடையில கூட்டுறது வந்து அவசர கூட்டமும் சொல்லுவாங்க எப்பயுமே.